ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஃப்ரண்ட் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். காப்பர் கலர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது சாரீ வந்து காப்பர் கலர் சாரீ, அதனால் இதில் எல்லா ஒர்க்குமே வந்து காப்பர் கலர் தான். பாருங்கள், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் 4 லைன் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சின்ன சின்ன டிப்ஸும் சொல்லியிருக்கேன், அதனால் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இருந்தாலையும் இதை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன சிம்பிளான டிசைன் கூட உங்களுக்கு வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். நம்ம ஃபர்ஸ்ட்டு 4 லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 4 லைனு செயின் ஸ்டிச் போட்டு எண்டு நாட் பண்ணி முடிச்சுக்கிறேன். அடுத்ததாக வந்து நம்ம கீழேருந்து வந்து ஒரு சுகர் பீட் லைன் போட்டுக்கிறோம். சுகர் பீட் லைன் வந்து எப்பயுமே நான் முன்னாடி போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன், 2 தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் அடுத்ததாக வந்து பஞ்ச் பீடு ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா சுகர் பீடை வந்து நீங்கள் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம மேலேருந்து கண்டினியூவாக பஞ்ச் பீடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் வந்து செயின் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து மேலேருந்தும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்ததாக பஞ்ச் பீடு வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு லைனுக்கும் தனித்தனியாக எண்டு நாட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எண்டு நாட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே வளைச்சி அடுத்த லைன் போடும் போது ஒன்று பீடு வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கும், லைன் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்காது. அப்படி இல்லைன்னா வந்து த்ரெட் வந்து அப்படியே தெரியும். இப்போ பாருங்கள், அடுத்ததாக வந்து நான் 3 mm பஞ்ச் பீடு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் ஃப்ரெஷ்ஷாக தான் அடுத்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த எட்ஜு வந்து நமக்கு கரெக்டாக வரும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா. அப்புறம் வந்து இந்த மாதிரி நீங்கள் பெரிய பீடை ஸ்டிச் பண்ணும் போது வெளியே த்ரெட்டு மேலே இழுக்கும் போது லைட்டாக த்ரெட்டை வந்து மேலே இழுத்து பிடிச்சி நீங்கள் வந்து இழுத்தீங்கன்னா அந்த நெருக்கம் வந்து நமக்கு கரெக்டாக வரும். நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு லூஸ் விட்டுட்டிங்கன்னா ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் நடுவில் வந்து கேப் அதிகமாக தெரியும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பெரிய பீடை ஸ்டிச் பண்ணும் போது த்ரெட்டை கொஞ்சம் மேலே இழுத்து விட்டு நீங்கள் அடுத்த பீடு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். நீங்கள் கரெக்டாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி அந்த த்ரெட்டை வந்து மேலே இழுக்கிறேன்னு. இப்போ பாருங்கள், இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்ததாக வந்து இன்னொரு லைன் வந்து சுகர் பீடு வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதில் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு லைனுக்கும் தனித்தனியாக தான் எண்டு நாட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த எட்ஜு கார்னர் வந்து கரெக்டாக வரும், ஃபினிஷிங் கரெக்டாக வரும். நீங்கள் எண்டு நாட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த எண்டு நாட் பண்ணுற த்ரெட்டு வந்து நீங்கள் மேலே தெரியக்கூடாதுன்னா நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக அடியில் கீறி விட்டிங்கன்னா அந்த த்ரெட் வந்து அடியில் போயிடும். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே இந்த மாதிரி பேப்பரில் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன். லைட்டாக பேனாக வச்சு தான் மார்க் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு வந்து நீங்கள் டிசைனை மார்க் பண்ணணும். இந்த மாதிரி கேப் விட்டிங்கன்னா தான் அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் எதுக்காக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு மார்க் பண்ண சொன்னேன்னு உங்களுக்கு புரியும் டிசைனை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம். இப்போ பாருங்கள், நான் மார்க் பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க.
நம்ம பேனாவை வச்சு மார்க் பண்ணுறதுனால சும்மா லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த ட்ரேசிங் மேலேயே தான் வந்து டிசைன் போட போகிறோம். அதனால் வந்து அது வெளியில் தெரியாது. சும்மா லைட்டாக வரைஞ்சி விட்டிங்கனாவே போதும். பாருங்கள், நான் ஃபுல்லாக வரைஞ்சிட்டேன். இது மேலேயே வந்து நம்ம ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறோம். கரெக்டாக நம்ம வரைஞ்சினுக்கிற ட்ரேசிங் மேலேயே நீங்கள் சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஷேப் மாறாமல் நம்ம வரைஞ்ச டிசைன் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வரைஞ்சது மேலேயே நான் 2 சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் அந்த வளைவில் வந்து எப்படி வந்து மாற்றி அடுத்தது கொண்டு வரன்றதை கரெக்டாக கவனித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டாக புரியும். இது நான் வந்து சின்ன வீடியோவை தான் போடலான்னு பார்த்தேன். இருந்தாலையும் பிகினர்ஸ்க்கு வந்து புரியாது. அதனால தான் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு கொஞ்சம் லாங் வீடியோவே போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எப்படி நான் வளைக்கிறேன்றதை பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி போடும்போது நமக்கு ஷேப் மாறாமல் கரெக்டாக அப்படியே வரும். பாருங்கள், சுகர் பீடை போட்டுட்டு நான் அடுத்ததாக வந்து பார்டர் லைனில் யூஸ் பண்ணியிருக்கிற பஞ்ச் பீடை வந்து இது வந்து ஒரு சைஸ் வந்து சின்னது. அதை வந்து இன்னொரு லைன் வந்து அதே டிசைன் மேலே வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம அடுத்த லைன் வந்து எப்படி மாற்றி கொண்டு போடணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே அந்த பீடை ஒட்டி வந்து நீங்கள் அடுத்து வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் அடுத்த பீடை ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நமக்கு கேப் வருது. ஒரு பீடு வந்து நம்ம அந்த இடத்துல ஸ்டிச் பண்ண முடியாது. இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு சுகர் பீடை வச்சு அந்த இடத்த வந்து நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அடுத்த பீடை வந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் ஒரு சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு போன இதில் சொன்ன மாதிரி பக்கத்தில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த பீடை வந்து நான் கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி அந்த பீடு கரெக்டாக பத்தாத இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி சுகர் பீடு அப்படி இல்லைன்னா இதை விட சின்ன சைஸ் பீடு வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், அந்த கேப் வந்து நமக்கு சுத்தமாக தெரியாது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து கேப் விட்டு மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்துல பாருங்கள், நம்ம இப்போ கேப் விட்டு மார்க் பண்ணது வந்து நீட் ஃபினிஷிங் வரும். நீங்கள் அந்த மாதிரி கேப் விட்டு மார்க் பண்ணும் போது தான் நமக்கு இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங் வரும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி மேலே ஒரு லைன் சுகர் பீட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு லைனு சுகர் பீடும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது அடுத்ததாக வந்து திலகம் ஷேப்பில் ஸ்டோன் வந்து இந்த கேப்பில் வந்து க்ளூவை வச்சு இப்போ வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தேவையான அளவு வந்து திலகம் ஷேப்பு ஸ்டோன் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக வந்து நான் வந்து க்ளூவை நான் 7000 க்ளூவை எடுத்துக்கிறேன். அதை வந்து கரெக்டாக வந்து ஸ்டோனுக்கு போதுமான அளவு மட்டும் க்ளூ அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து நம்ம பீடு வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு நீடில் இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிங்கனாவே போதும். க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் இதை வந்து அப்படியே விட்டுருங்க. அது கொஞ்ச நேரம் வந்து காயட்டும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து இந்த கேப்பில் வந்து நம்ம த்ரெட்டை ஃபில் பண்ண போகிறோம். இந்த பார்டர் லைன் யூஸ் பண்ணியிருக்கிற ஜரி த்ரெட்டு தான் வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள்,
அது வந்து லைட்டாக கொஞ்சம் எம்போஸ் பண்ணி தெரியணுன்றதுக்காக நான் அதே த்ரெட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சென்ட்ரு பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் மேலே இன்னொரு செயின் ஸ்டிச் வர மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். இது வந்து லோட் ஸ்டிச் மாதிரியே தான் நான் பண்ணுற மாதிரியே கிராஸாக ஸ்டிச் பண்ணுங்க. நான் பண்ணுறத வந்து நல்லா கவனிச்சிங்கனாவே நான் எப்படி வந்து த்ரெட்டை வந்து குத்தி வெளியே இழுத்து அடுத்து ஸ்டிச் போடுறது உங்களுக்கு கரெக்டாக புரியும். நான் போடுறத மட்டும் கவனித்து பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. ஸ்டிச் வந்து கரெக்டாக சுகர் பீடை ஒட்டி வரணும். அது மட்டும் கவனமாக போடுங்க. நீங்கள் ரொம்ப இது பண்ணி போட்டிங்கன்னா கேப் தெரியும். அதனால் சுகர் பீடை வந்து ஒட்டி வந்து நீங்கள் அந்த லாக் ஸ்டிச்சை வந்து போடணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த கேப் தெரியாது. த்ரெட்டு வந்து ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அவ்வளோதான் முடிச்சிட்டோம். எண்டு நாட் பண்ணி முடிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நான் எதுக்காக இந்த இடத்துல வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணன்றது இப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியும். நீங்கள் இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிங்கன்னா அது வந்து நமக்கு வந்து டிசைன் வந்து வெளியே போயிடும். நமக்கு வந்து நீட் ஃபினிஷிங் இருக்காது. அதே நீங்கள் வந்து இந்த மாதிரி உள்ளே தள்ளி மார்க் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங் வரும். இப்போ பாருங்கள், அடுத்ததாக வந்து நம்ம ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சோம்ல, அதை சுற்றி வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்ததாக சுகர் பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து பஞ்ச் பீடை வந்து அதை சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இதுதான் இதனோட ஃபைனல் அவுட்லுக்கு. இந்த டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்தாலே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.